திருச்சியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு அமலாக்கத்துறை அவதூறு குற்றச்சாட்டுகளை பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் கண்டித்திருந்தது. இது தொடர்பாக பதிலளித்த அமைச்சர் KN நேரு மத்திய அரசு அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே அந்த அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க. அது நீதிமன்றத்தில் போய் தடையான வாங்கியிருக்கிறோம். என்ன நியாயமோ அது கிடைக்க போகுது, நீதிமன்றத்தில் கிடைக்க போகுது. அவங்க ஈடியை வச்சுட்டு ஒன்றிய அரசு யார் யாரெல்லாம் குற்றச்சாட்டை உற்பத்தி பண்ணி குற்றச்சாட்டு சொல்லி அவங்க டேமேஜ் பண்ணதை பார்க்குறாங்க. நீதிமன்றம் தான் புகலிடம், நீதிமன்றம் எங்களுக்கு நியாயம் வழங்கியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் தான் முதல்வர் ஆகிறார். அதெல்லாம் அவன் ஏங்க 500 ரூபா பணம் இருந்தால் போஸ்ட் ஓட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கா? மக்கள்லங்க தீர்ப்பு சொல்லணும். மேற்கத்திய அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். நாடுகளின் மாடல் என்பது ஒரு பேராசை கொண்ட சுரண்டல் மாடல் என்று ஆளுநர் RN ரவி விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சென்ற ஆளுநர் சேவகமூர்த்தி ஐயனார் கோயிலில் தரிசனம் செய்தார். பின்னர் ராணி வேலு நாச்சியார் படத்தை திறந்து வைத்து கோபூஜையில் கலந்து கொண்டார். தொடர்ந்து ரேக்லா மாட்டு வண்டிகள் அணிவகுப்பை தொடங்கி வைத்து பாரம்பரிய விவசாய கண்காட்சியையும் பார்வையிட்டார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்துறைகளில் சிறப்பாக செயல்படும் 57 வல்லுநர்களுக்கு விருதுகளை வழங்கினார். மேற்கத்திய நாடுகளின் மாடல் என்பது ஒரு பேராசை கொண்ட சுரண்டல் மாடல் என்று விமர்சித்த ஆளுநர் RN ரவி, ஆனால் நாம் வளரும்போது நம்முடன் சேர்ந்து உலகமே வளர்வதாகவும் அதுதான் பாரத மாடல் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஒதுக்கீடு செய்யப்படும் 25% இடங்களுக்கான சேர்க்கையை அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். 2009ஆம் ஆண்டின் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி அனைத்து தனியார் பள்ளிகளிலும் 25% இடங்கள் ஏழை குழந்தைகளுக்கு ஒதுக்கப்படுகின்றன. அரசு தரப்பில் இதற்கான அறிவிக்கை இதுவரை வெளிவராமல் உள்ளது. இதனை தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 லட்சம் ஏழை மாணவர்கள் பயன்பெற முடியும் என்றும், பள்ளி திறக்க 10 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் விரைவில் அறிவிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.